வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பலகாரம். இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வேக வைக்காதது. இதோட தொலியை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இது இனி இந்த மாதிரி சீவல்ல வச்சு சின்னதாக சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி பொடியாக துருவி வச்சுக்கலாம். இனி ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூடால 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 கப்பு வெல்லத்தை 1/4 கப்பு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இது கூடால 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்மால் பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடால 2 ஏலக்காயும் சுக்கும் கொஞ்சம் போல் சுக்கும் பொடிச்சு வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காயை நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட வெள்ளைப்பாகு எல்லாம் விட்டாச்சு. இன்னும் நமக்கு தண்ணி தேவைப்படுது. நம்ம அடிஷ்னலாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடால நாம் துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் போதும். நம்ம இதில் சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால இது புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம உடனே சுட்டு எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இப்போது மாவு நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாகி இருக்குது. இதை நம்ம இனி குழிப்பணியார சட்டியில் விட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சக்கூடிய இந்த மாவை விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்தாச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் கோல்டன் கலர் வந்தாச்சு. பாருங்கள், நம்மளோட குழிப்பணியாரம் ஸ்வீட் பொட்டேட்டோவில் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.